வெல்கம் பேக் டு another vlog. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணோன்னா அண்டா புர்ஜி, நார்த் இந்தியன் ஸ்டைல் அண்டா புர்ஜி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் த வீடியோ. அதுக்கு என்னென்ன வேணுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பச்சை மிளகு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 8 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணது, ஒரு கொஞ்சமாக கேபேஜ் பொடியாக கட் பண்ணது, 2 தக்காளி எடுத்திருக்கேன். சாம்பார் வெங்காயம் ஒரு 8லேருந்து 10 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் முட்டை. ஸோ நம்ம குக்கிங் ஸ்டார்ட். அடுப்பை பற்ற வச்சு பேனில் ஆயில் ஊற்றிட்டுருக்கேன். குக்கிங் ஆயில் தான் அது. இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். அதோட கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கிறேன், கடுகும் சேர்த்துக்கிறேன். ஸோ இது வெடித்து வந்ததும் நம்ம பச்சை மிளகு, இஞ்சி, பூண்டு போடலாம். அதெல்லாம் வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகு ஆட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சு அப்படியே வதக்கி விடலாம். பூண்டு ஒரு ப்ரௌன் கலரில் ஆனதும் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு. சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் வதங்கி தப்புன்னு வதங்கிறதுக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம்லாம் லைட்டாக வதங்கி வந்துடுச்சு. ஸோ நம்ம கேபேஜ் ஆட் பண்ணிடலாம். ஸோ கேபேஜ் ஆட் பண்ணுறேன். கேபேஜ் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கொஞ்சம் வதக்கி கொடுப்போம். இது கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி மசாலாவை ஆட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா கேபேஜில் நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஸோ மசாலா ஆட் பண்ணிடலாம் இப்போது. ஸோ மசாலான்னு பார்த்திங்கன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, லைட்டாக சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். ஸோ இதை இப்படி கொட்டிடலாம். ஃப்ளேம் லோவில் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். தக்காளி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கணும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. கொஞ்ச நேரம் கூட அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த டைமில் நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துடலாம். உப்பு போட்டுடலாம் கைஸ். எல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு. நம்ம இதில் தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் மூடி வச்சு. ஸோ ரைஸ் பார்த்திங்கன்னா கிரேவி எல்லாம் நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ நம்ம இப்போது முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து பீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா முட்டையை ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ரைஸ் நார்த் இந்தியன் ஸ்டைல் அண்டா புர்ஜி ரெடி. மல்லிகை எல்லாம் தூவிடலாம். நான் இது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுனால கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி தான் சாப்பிடுவேன். லைட்டாக எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். மசாலா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. அதே மாதிரி பூண்டோட ஃப்ளேவர் நல்லா வருது. ஸோ உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹோப் யூ கைஸ் ஆர் என்ஜாய் டுடேஸ் குக்கிங் vlog. See you on next vlog. Till then, no bye. Boom.